ஏன் நம்ம தண்ணி இதுக்கு யூஸ் பண்றோம்னா, நார்மலா சீலிங் ஆகும்போது எதனா ஒரு சைடு சீலிங் உங்களுக்கு கரெக்டா தெரியலன்னா, மீன் சீல் ஆகலைன்னா, அப்போ உங்களுக்கு ஏர் லீக்கேஜ் ஆகிற மாதிரி ஆச்சுன்னா, அப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட இது தன்மை போயிடும். உடனே உங்களுக்கு ஒரு கட்டிங் சவுண்ட் கேட்கும். அந்த கட்டிங் சவுண்ட் கேட்ட அப்புறமா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்க கட்டிங் சவுண்ட் கேட்டுச்சு, ஹோல்ட் பண்ணுங்க, இப்போ எடுங்க, அவ்வளவுதான். பாருங்க, இப்போ பாருங்க, சீலிங் கரெக்டா வந்துக்குது. பாருங்க, இந்த பக்கம் ஃபுல் ஃபினிஷிங் சீன் எல்லாம் வந்திருக்குது. இப்போ பாருங்க, ஜஸ்ட் இந்த கார்னர்ல, இந்த கார்னர்ல, இந்த கார்னர்ல. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிஷின் என்னன்னா டபுள் ட்ரே சீலிங் மிஷின். ஆக்சுவலா இது பழைய வீடியோ வந்து நம்ம சிங்கிள் ட்ரே போட்டிருப்போம். இப்போ நம்ம கஸ்டமர் வந்து டபுள் ட்ரே வேணும்னு இருந்தாங்க. ஸோ அதனால டபுள் ட்ரே நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா பேக்கரி, அப்புறமா திருப்பி ஃபுட் ஐட்டம்ஸ் பேக் பண்றது இடத்துல, ஸ்வீட் கடைகளில், அப்புறமா இன்னொரு கஸ்டமர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து மீட் பேக் பண்றாரு. அப்புறம் இன்னொரு கஸ்டமர் வந்து ட்ரை ஃபிஷ் பேக் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துங்கலாம் நாம இந்த மிஷின் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் ட்ரே தான் நம்ம நிறைய இது வரைக்கும் சேல் பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் ட்ரே பண்ணி கொடுக்குறோம். ஸோ கஸ்டமரோட ட்ரே சைஸ் வச்சு நம்ம இதை பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மிஷின்ல வந்து உங்களுக்கு நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் கொடுத்துருப்போம். ஸோ ஹீட்டிங் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க இதை செட் பண்ணீங்கன்னா செட் டெம்பரேச்சர் வந்து அதிகம் படுத்திக்க முடியும், கம்மியும் படுத்திக்க முடியும். செட் டெம்பரேச்சர் வந்து ஒரு 3 டிகிரிஸ் பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். ஸோ அப்புறமா பாருங்க, இது வந்து உங்களுக்கு கேஸ்டிங் பீஸ் தான். நம்ம இங்கே சிலிக்கான் பீடிங் போட்டு ட்ரே வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம், நம்ம கிரிப்பா இருக்கிறதுக்கோசரம், ப்ரெஷருக்கோசரம் நம்ம இதை ரெடி பண்ணிக்கிறோம். அப்புறமா மேலே வந்து உங்களுக்கு மேலே 2 ஹீட்டர் பண்ணிட்டு அந்த இது கேஸ்டிங் வருது, அதுமாதிரி கேஸ்டிங் பண்ணி வச்சுக்கிறது. இதில் வந்து உங்களுக்கு ஹீட்டர் 2 கொடுத்துக்கிறோம், அது சரௌண்டிங்கில் வந்து பிளேடும் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு இதாக வர மாதிரி இந்த பாடியோட இந்த ஷீட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ராடு மார்க் கொண்டு எஸ்எஸ்எல் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மிஷின் வந்து நம்ம இப்போ டெமோ பார்க்கலாம். பாருங்க, ஆல்ரெடி நம்ம இந்த மிஷின்ல பேக் பண்ணிக்கிறோம். பாருங்க, ஸோ இந்த மாதிரி இது கஸ்டமர் கொடுத்த ட்ரே சாம்பிள். இப்போ உங்க ட்ரேக்கு இருந்துச்சு, உங்க ட்ரேக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின் பண்ணுவோம். ட்ரே நம்மகிட்டையும் கிடைக்கும், ரோலும் கிடைக்கும். ஆஸ் பர் கஸ்டம் மேக்கில் பண்ணி தருவோம் நாம மிஷின். இப்போ நாம புது ட்ரே போட்டு நாம செக் பண்ணலாம். இது பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த ரோல் எடுத்துக்கணும். இந்த ரோலுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த ராட் இருக்குது. ஸோ இந்த ராடை வந்து ஜஸ்ட் இப்படி இன்செக்ட் பண்ணிட்டுங்க. இன்செக்ட் பண்ணிட்டு பாருங்க, இங்க இது கொடுத்துருப்போம் சேனல். இந்த சேனல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் லாக் இருக்கும், இந்த மாதிரி குரூ இருக்கும். சேம் இந்த பக்கம் பார்க்கணும், அதே மாதிரி அந்த பக்கமும் குரூ இருக்கும். ஸோ அதெல்லாம் உட்கார வச்சுட்டு ஜஸ்ட் பாருங்க, இங்க வாங்க, இங்க பாருங்க, இதுல கீழே ராட் இருக்கும். இந்த ராடுக்கு கீழே கவரை இப்படி எடுத்துட்டு நீங்க இதுக்கு மேல விடுற மாதிரி வரும். ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ அதால இந்த கவர் இப்படி இருக்குது, அதிலே நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்க முடியும். பாருங்க, இப்போ நம்ம ட்ரே வச்சு சீலிங் பண்ணி காட்டுறோம். பாருங்க, பாருங்க, ட்ரே வைக்கிற மாதிரி எடுத்துருங்க. பாருங்க, ட்ரேவை வச்சாச்சு. பாருங்க, இந்த ட்ரே வச்ச உடனே இந்த பக்கம் அந்த பக்கம் நோர்ல, ஸோ கிரிப் கரெக்டா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க, இப்போ தண்ணி விட்டு காட்டுறேன். ஏன் நம்ம தண்ணி இதுக்கு யூஸ் பண்றோம்னா, நார்மலா சீலிங் ஆகும்போது எதனா ஒரு சைடு சீலிங் உங்களுக்கு கரெக்டா தெரியலன்னா, மீன் சீல் ஆகலைன்னா, அப்போ உங்களுக்கு ஏர் லீக்கேஜ் ஆகிற மாதிரி ஆச்சுன்னா, அப்போ உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட இது தன்மை போயிடும். ஸோ அதெல்லாம் நம்ம இதை லிக்விட் செக் பண்ணும்போது கிளீனா அதை இருக்குதான்னு செக் பண்றதுக்கோசம் தான் நான் உங்களுக்கு இதுல வீடியோல காட்டுறேன். இப்போ பாருங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கவரை ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு ஒரு கட்டிங் சவுண்ட் கேட்கும். அந்த கட்டிங் சவுண்ட் கேட்ட அப்புறமா ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா சீலிங் வரும். இப்போ பாருங்க, நாம சீலிங் பண்ணலாம். ஜஸ்ட் பாருங்க, ப்ரெஸ் பண்ணி இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணுங்க. பாருங்க, கட்டிங் சவுண்ட் கேட்டுச்சு, ஹோல்ட் பண்ணுங்க, இப்போ எடுங்க, அவ்வளவுதான். பாருங்க, இப்போ பாருங்க, ஸோ சீலிங் கரெக்டா வந்துக்குது. பாருங்க, கட்டிங் கரெக்டா வந்துக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்க, நம்ம சீல் பண்ணதை பார்க்கலாம். பாருங்க, இந்த பக்கம் ஃபுல் ஃபினிஷிங் சீன் எல்லாம் வந்திருக்குது. இப்போ பாருங்க, ஜஸ்ட் இந்த கார்னர்ல, இந்த கார்னர்ல, இந்த கார்னர்ல. ஸோ நீங்க என்னவே பண்ணீங்கன்னாலும் சரி,
உங்களுக்கு லீக்கேஜ் வராது. பாருங்க, அதே மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். ஸோ இது இப்போ என்ன, இந்த இதில் அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு சீலிங் எல்லா சைடில் ஆகிறதுனால எங்கேயும் லீக்கேஜ் வராது. ஸோ லீக்கேஜ் வராத போது நீங்க இதை நீங்க கேப் உங்ககிட்ட அவைலபிலிட்டி இருந்துச்சா கேப்பும் நீங்க போட்டுக்கலாம். இல்ல கேப் இல்லைன்னா உங்களோட பிராண்ட் பேர் இங்க போட்டுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ட்ரை ஃபிஷ் ஒருத்தர் வைக்கிறவங்களும் அவங்க தான் பண்றாங்க. இதை சீல் பண்ணிட்டு மேல அவங்க லேபிள் ஒட்டிக்கிறாங்க. லேபிள் ஒட்டிட்டு அவங்களோட பிராண்ட் லேபிள் அப்புறம் எம்ஆர்பி ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க அதில். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு இந்த மிஷினை பத்தி இன்னும் டீடைல்ஸ் தெரியணும், இந்த ட்ரே பத்தி டீடைல்ஸ் தெரியணும்னா நீங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கால் பண்ணணும், உங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க பண்ணீங்கன்னா நாம டீடைல்ஸ் சொல்லுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.